ரூபாய்க்கு வருமானம் வர மாதிரி வீடு தேடி வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடு தாங்க அது. நம்ம மதுரை கார்ப்பரேஷன் லிமிட்ல இந்த மாதிரி ஒரு வீடை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓன் யூஸுக்காக மணல்லே கட்டின வீடுங்க. வயர் கட் பிரிக்ல வச்சு நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை ஆலங்குளம்ல தாங்க இருக்கு. 1700 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங். நம்மளுக்கு வந்து கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர், டோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து 2 ஃப்ளோர் நம்மளுக்கு வந்து இருக்கு. மெயின்லேருந்து நம்மளுக்கு வந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த வீடு இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக கூட நீங்கள் வந்து மேலே கூட நீங்கள் தனித்தனியாக வாடகைக்கு விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. படி ஏறுற இடத்துல கூட நம்மளுக்கு வந்து ஒரு மினி கேட் வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கோட்டில் பண்ணியிருக்காங்க. மிஷன் டிசைன் தான். இப்போ நம்ம வந்து ஹாலுக்கு வந்தாச்சு. இந்த ஹாலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 சைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்காங்க. ஸோ நார்மலான ஒரு சைஸ் தான் நம்மளுக்கு. ஸோ கீழே நம்மளுக்கு வந்து 2 பெட்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 10 சைஸ்ல வந்து நமக்கு வந்து கட்டியிருக்காங்க. வித் அட்டாச் டாய்லெட்டோட நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃபீஸ் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிறத வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக நம்ம வந்து பெட்ரூமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்லாருக்குமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து போட்டாங்க. சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஷெல்ஃப் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த பெட்ரூம் போகலாம். இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஒரு கதவு இருக்கு இல்லையா? ஸோ இது வழியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு வந்து நம்ம போகலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13க்கு 16 சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பெரிய பெட்ரூம் தான் இது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாலில் மட்டும் அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்பிள் ஷேடில் வந்து பண்ணியிருக்கிறத பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுது. இங்கேயும் நம்மளுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் நம்மளுக்கு வந்து இருக்குது. செல்ஃப் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓன் யூஸ்க்காக தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு டோர் இருக்குது. அது எதுக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இந்த டோர் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே போகிறதுக்கான வழி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாகவும் நம்ம வந்து வெளியே போய்க்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லையா சைடில் உங்களுக்கு அந்த ஸ்பேஸை. ஸோ இது வழியாக நம்ம வந்து வெளியே போய்க்கலாம். மாடிக்கும் நம்மளுக்கு வந்து போய்க்கலாம். இங்கே வெளியே நம்மளுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்காக கிரில் கேட்மே நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ கெஸ்ட் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து வெளியேயுமே நம்மளுக்கு வந்து காமன் டாய்லெட் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட் தான் நமக்கு. இப்போ நம்ம வந்து கிச்சன் பார்த்துடலாம். 2 பெட்ரூம் பார்த்தாச்சு, ஒரு ஹால் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த கிச்சன் தான். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15க்கு 10. ஸோ இது வந்து ஒரு பெரிய கிச்சன் தான். ஒரு நார்மலான கிச்சன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2-3 பேர் கூட நின்று சமைக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெரிய கிச்சன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. எல்லா பக்கமுமே நம்மளுக்கு வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ரூம் தான் இது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு டோர் போகுது இல்லையா? ஸோ இந்த டோர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸ். இங்கே நீங்கள் தாராளமாக வந்து வாஷிங் மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக இடம் விட்டுருக்காங்க. மேலே வந்து ஷீட் மட்டும் போடணும். அந்த ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மழை பெஞ்சால் தண்ணி உள்ள ஊரும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்து தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து சேல்ஸ்க்காக கட்டல. ஸோ வந்து ஓன் பர்பஸ்க்காக தான் கட்டியிருக்காங்க. பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. ஒரு நார்மலான வீடுன்னே சொல்லலாம். ரொம்ப இந்த வார்ட்ரோப் அந்த இது மாதிரிலாம் இல்லாமல் கபோர்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கேயுமே நம்மளுக்கு வந்து டோர் வந்து டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு மாடிக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து ஒரு ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1 BHK ஹவுஸ் தான். இங்கே மேலே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே பாருங்களேன் கீழே வந்து அந்த ரூமில் பண்ணியிருந்தாங்களா அதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 சைஸில் வந்து நம்ம இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹால் தான். ஸோ இந்த சைடில் நம்மளுக்கு வந்து ஒரு கிச்சனுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 6. ஸோ நார்மலான கிச்சன் தான். ரொம்பவே நீட்டாக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பெட்ரூம் போய் பார்க்கலாம். பெட்ரூம் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு வந்து பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 11 ஒரு நார்மல் சைஸ் பெட்ரூம் தாங்க. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து வித் அட்டாச் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துடும். செல்ஃப் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ்மே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம், மேலே ஒருத்தருக்கு வந்து ரெண்ட் விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். ஸோ ஏதோ இந்த ரெண்டல் பர்பஸ்க்கான வீடாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பால்கனிக்கான டோர் தான் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான வியூ கிடைக்கும். இங்கே பால்கனி நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு நம்ம டிடிஎஸ்பி அப்ரூவ்ட், பிளான் அப்ரூவ்ட் எல்லாமே வாங்கியாச்சுங்க. ஸோ பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பார்த்து ரொம்பவே நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ரெண்டல் பர்பஸ்க்கான வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது. இதுதான் மாடி. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த படி வழியாக உள்ளே வராது. தென் லோன் நம்மளே பண்ணி தருவோங்க. நீங்கள் வெளியே அலையணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு நிறைய பேங்க்ஸ் கூட டைப் வச்சிருக்கோம்னா லோன் வந்து நம்மளே பண்ணி தருவோம். 80% லோன் வந்து அவைலபிளாக தாங்க இருக்கு. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த வீடு ஒர்த்தனே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பை பாய்.